நீட் தேர்வில் தாலி விவகாரத்தில் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு பாஜக சார்பில் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரை ஆதீனம் விவகாரத்தில் ஆதீனம் சொல்வதைத்தான் நம்புவேன், காவல்துறை சொல்வதை நம்ப மாட்டேன் என கூறினார். மேலும் நீட் தேர்வில் தாலியை கழற்றி வைக்க சொன்னது மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர், இச்சம்பவத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளை சர்வீஸிலிருந்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கண்டிப்புடன் தெரிவித்தார். மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். ஆனால் இதுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் தொடர்புன்னு சொல்ல முடியுமா? நீட்டு தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது இதை பற்றி சுப்பிரமணியமா மனநல நோயாளி அமைச்சரா என்ன எனக்கு தெரியலை, சுப்பிரமணியம் என்ன அமைச்சராக இருக்காருன்னு. ஆனால் அவர் பேசியிருக்கிறத நான் டிவியில் பார்த்தேன். அசல் மனநோயாளி மாதிரியாக பேசுகிறார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு நூற்றுக்கணக்கான சென்டர்ஸ். அதே மாதிரியாக பாரத தேசம் முழுவதும். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்தவர்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நான் ஆதீனம் சொல்வதை நம்புகிறேன். ஏனென்றால் காவல்துறை சொல்கிறத நம்ப முடியாது. அந்த சார் யார்?